அர்ச்சனையே மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனையே மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர். பிறர் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனையே மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதரங்களே, பொது காலத்தினுடைய 27வது வாரத்திலே இன்றைய நாளிலே நாங்கள் காலடி பதிக்கின்றோம். கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைத்தனங்களுக்கும் நன்றி கூறியும், வருகின்ற இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் எம்மையும் எம்முடைய குடும்பங்களையும் எமக்குள்ள எல்லாவற்றையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும், இறை வார்த்தைகளினூடாக ஆண்டவர் நாங்கள் கடவுளோடு இணைந்திருக்க எங்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். நாங்கள் கடவுளை பிரிந்து ஒன்றுமே எங்களாலே செய்ய முடியாது. நாங்கள் அவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் எம்முடைய பேரின்ப வீடாகிய அந்த விண்ணகத்திற்கு மகிழ்ச்சி வாரத்தோடு ஆரவாரத்தோடு சென்று ஆண்டவரை நாங்கள் நேருக்கு நேரே சந்திக்கின்ற அந்த அருள் எங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகவே இன்றைய திருப்பலியிலே நாங்கள் ஆண்டவருடைய இரக்கமும் அருளும் எங்களுக்கு நிறைவாக கிடைக்க, நாங்கள் அவரோடு இணைந்திருந்து அவரில் இருந்து பிரிந்து செல்லாமல் நிறைவாழ்வை நோக்கி பயணிக்க தொடர்கின்ற இந்த பலியிலே இறைவனை பார்த்து மன்றாடுவோம். சகோதர சகோதரங்களே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவ நிலைகளை ஏற்று ஆண்டவரிடத்திலே மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனத்தோருக்கு அமைதியுமாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றலும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சிமையில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கும் மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீர். அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனச்சான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அனைத்தையும் படைத்து முடித்த பின் ஆண்டவராகிய கடவுள், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவர் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்து இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்து விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள். ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியுடன் ஒன்றிருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். உம் வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் ஆண்டவர்
உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நட்பேரும் நலமும் பெறுவீர். உம் வாழ்நிலையெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் இல்லத்தில் உம் துணைவியர் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒளிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். உம் வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. உம் வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. நீர் உம் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக. இஸ்ரவேலுக்கு நலம் உண்டாவதாக. உம் வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நாம் காண்பதோ சிறிது காலம். வானதுதரை விட சற்று தாழ்த்தப்பட்டவராக்கப்பட்ட இயேசுவையை இவர் துன்புட்டு இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கின்றோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுக்குள்ளாக்கினார். இது ஏற்ற செயலே. தூய்மையாக்கியவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு இவர்களை சகோதரர் சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, hallelujah, hallelujah.
மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மணவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவரல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறை ஆட்சி இத்தகையோருக்கே உரியது. இறை ஆட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரங்களே, பொது காலத்தினுடைய 27வது வாரத்திலே ஆண்டவருடைய இறை வார்த்தைகள் எங்களுக்கு தருகின்ற செய்தி, நாங்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது, அவரோடு நாங்கள் இணைந்து பயணிக்கின்ற பொழுது மட்டுமே நாங்கள் அவருடைய அன்பை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இன்று 2 உருவகங்கள் வழியாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். அதாவது, முதலாவது, கணவன் மனைவிக்கு இடையிலே இருக்கின்ற உறவு திருச்சபைக்கும் கடவுளுக்கும் இருக்கின்ற உறவுக்கு ஒப்பிட்டு கூறப்படுவது பார்க்கின்றோம். இரண்டாவதாக, சிறு பிள்ளைகளை ஒப்பிட்டு, சிறு பிள்ளைகளை உருவகங்களாக எடுத்து காட்டி, நாங்கள் சிறு பிள்ளைகளைப் போல், சிறு பிள்ளையினுடைய உள்ளங்களைப் போல் எங்களுக்குள்ளே இல்லாவிட்டால் நாங்கள் விண்ணரசுக்கு நுழைய தகுதியற்றவர்களாகி விடுகிறோம் என்கின்ற இந்த 2 உருவகங்கள் வழியாக ஆண்டவரோடு, கடவுளோடு நாங்கள் எவ்வாறு இணைந்திருக்க வேண்டும் என்பதை இன்றைய வாசகங்கள் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றன. இன்றைய முதலாவது வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம்,
கடவுள் மனிதனை தன்னுடைய சாயலாகவும் பாவனையாகவும் படைக்கின்றார். நாங்கள் பார்க்கின்றோம், கடவுள் எல்லா படைப்புகளையும் படைத்து அவற்றை ஆதாமிடம் கொண்டு வருகிறார். கொண்டு வருகின்ற பொழுது நாங்கள் பார்க்கின்றோம், ஆதாமினுடைய முகத்திலே ஒரு சந்தோஷம் இல்லாத தன்மை, மகிழ்ச்சி இல்லாத தன்மை. ஏனென்று சொன்னால், தனக்கு நிகராக எதையுமே கடவுளுடைய படைப்பிலே அவன் கண்டு கொள்ளவில்லை. ஆகவே தன்னிலே நிறைவேற்றவனாக அவன் முகவாட்டமாக இருப்பதை கண்ட கடவுள் நாங்கள் பார்க்கிறோம். ஆதாமுக்கு ஆழ்ந்த தூக்கத்தை வரச் செய்து அவருடைய விலா எலும்பிலிருந்து அங்கே ஒரு பெண்ணை உருவாக்கி அந்த பெண்ணை ஆதாமிடம் அவர் கொண்டு வருகின்ற பொழுது நாங்கள் பார்க்கிறோம், ஆதாம் தன்னுடைய முதலாவது காதல் பாட்டை அங்கே பாடுகிறார். என்ன பாட்டாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் இந்த காலங்களிலே படிக்கின்ற இந்த சினிமாவிலே பாடுகின்ற பாடல்களைப் போலல்லாது நாங்கள் பார்க்கிறோம், ஆதாம் தன்னுடைய முதலாவது காதல் பாட்டை ஏவாளை பார்த்து பாடுவதை பார்க்கிறோம். இவள் என்னுடைய எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமாக இருக்கிறாள் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே இருக்க போகின்ற அந்த இணை பிரியாத தன்மையை ஆதாம் பாடலாக பாடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம், பவுல் தன்னுடைய திருமுகங்களிலே பல இடங்களிலே கடவுளுக்கும் இஸ்ராயேல் மக்களுக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த உறவை கணவன் மனைவிக்கு இடையிலே இருக்கின்ற உறவுக்கு ஒப்பிட்டு அவர்களுடைய இணை பிரியாத தன்மையை இங்கு வெளிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே கணவன் மனைவியாக இருந்தால் என்ன, பணிகளிலே ஈடுபடுகின்றவர்களாக இருந்தால் என்ன, யாராக இருந்தாலும் நாங்கள் இணைந்திருக்கின்ற பொழுது, ஒற்றுமையாக இருக்கின்ற பொழுது, ஒன்றாக இருக்கின்ற பொழுது மட்டுமே நிறைய காரியங்களை நாங்கள் சாதிக்க முடியும். தனியாக ஒருவராக நின்று சாதிக்க முடியாத பல காரியங்களை நாங்கள் எங்களுடைய நாளாந்த வாழ்விலே அனுபவிக்கின்றோம். தனியாக நாங்கள் செய்ய முடியாத பல காரியங்கள் நாங்கள் ஒன்றாக இருக்கின்ற பொழுது, இணைந்திருக்கின்ற பொழுது, இணைந்து செயற்படுகின்ற பொழுது அதிலே நாங்கள் வெற்றியும் கண்டுகொள்கிறோம். அதைத்தான் இன்றைய வாசகங்கள் எங்களுக்கு எடுத்து கூறுகின்றது. நாங்கள் இறைவனோடு இணைந்திருக்கின்ற பொழுது, இறைவனோடு சேர்ந்து பயணிக்கின்ற பொழுது, அவர் சொல்லுகின்ற கட்டளைகளையும் விழுமியங்களையும் நாங்கள் கடைபிடிக்கின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் ஆண்டவரோடு பயணிக்கின்ற மக்களாக, வெற்றியின் மக்களாக இருப்போம். நாங்கள் பார்க்கின்றோம், இன்றைய நற்செய்தியிலே, மார்க்கு எழுதிய நற்செய்தியிலே நற்செய்தியாளர் மிகவும் அழகாக குறிப்பிடுகிறார். இந்த இணைப்பு, இந்த இணைந்திருத்தல் என்பது பல சமயங்களிலே பல பிரச்சனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு கடவுளிடமிருந்து விலகிச் செல்கின்ற தன்மைக்கு எங்களை அழைத்து செல்கிறது. இவன் குடும்பங்களிலே நாங்கள் பார்க்கிறோம், சிறிய பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைகளாக வளர்ச்சி அடைந்து, பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக, பெற்றோர்கள் பிள்ளைக்கு எதிராக, கணவன் மனைவிக்கு எதிராக, மனைவி கணவருக்கு எதிராக சிறிய பிரச்சனைகளை பெரிதாக்கி இந்த இணைந்திருக்கின்ற ஒற்றுமையாக இருக்கின்ற குடும்பங்கள் என்று பிளவுக்குட்பட்டு பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவேதான் கடவுள் சொல்லுகிறார், கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட இந்த திருமணம் என்பது ஒற்றுமையாக ஒன்றாக இருப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது மட்டுமே. இன்று நாங்கள் பல பேர் எங்களுடைய திருமண நாளிலே நாங்கள் கொடுத்து அந்த வார்த்தை பாட்டை, வாக்குறுதியை இன்றைய நாளிலே நாங்கள் நினைவிற்கு கொண்டு வருவோம். இன்பத்திலும் துன்பத்திலும், உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து என்னுடைய வாழ்நாளெல்லாம் உங்களை மதிக்கவும் நேசிக்கவும் வாக்களிக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் அந்த கொடுத்த வாக்குறுதி மரண பரியந்தம் வரைக்கும் நாங்கள் ஒருவரோடு ஒருவர் இணை பிரியாமல் இருப்பதற்கான அந்த வாக்குறுதியாக இருக்கின்றது. நாங்கள் மரணம் வரைக்கும் கணவன் மனைவியாக வாழுகிற அதே வாழ்வு, எங்களுடைய வாழ்வு இறைவனோடும் அதே மரணம் வரைக்கும் ஒன்றிப்பாக ஒற்றுமையாக இருக்க ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். மற்றுமாக நாங்கள் பார்க்கின்றோம், இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் சிறுவர்களை தூக்கி சொல்லுகிறார். தன்னுடைய கைகளில் எடுத்து, இந்த சிறு குழந்தை உள்ளம் இல்லாதவர்கள் விண்ணரசுக்குள்ளே நுழைய முடியாது. நாங்கள் சிறு பிள்ளைகள் என்று சொன்னால் எங்களுடைய நாளாந்த சமுதாய வாழ்விலே நாங்கள் செய்கின்ற சிறிய சிறுபிள்ளைத்தனமான செயற்பாடுகளினால் இல்லை, மாறாக எங்களுடைய உள்ளத்திலே தூய்மை, எங்களுடைய உள்ளத்திலே நேர்மை,
நாங்கள் கடவுளுக்கு எதிராக எங்களுடைய வாழ்க்கையிலே செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் நாங்கள் நேர்மைத்தன்மையோடு உண்மைத்தன்மையோடு இருக்கின்ற பொழுது, ஏனென்று சொன்னால் சிறுவர்கள் கள்ளம் கபடமற்றவர்கள். அதே உள்ளம் நாங்கள் சில வேளைகளிலே வளர்ச்சி அடைந்து செல்லுகின்ற பொழுது வாழ்க்கை முறையிலே மாற்றங்கள் ஏற்படுகிறது. காரணம் சில வேளைகளில் எங்களுடைய சூழ்நிலைகளாக இருக்கலாம். இருந்தாலும் கடவுள் இன்றைய நாளில் எங்களை பார்த்து கேட்பது, நாங்கள் சிறு பிள்ளை உள்ளம் கொண்டவர்களாக வாழுகின்ற பொழுது, நேர்மையான உள்ளத்தோடு தூய்மையான உள்ளத்தோடு பயணிக்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவருடைய அந்த இணை பிரியாத தன்மையை அவரோடு ஒன்றித்திருக்கின்றவர்களாக வாழ ஆண்டவர் நிச்சயமாக எங்களுக்கு அருள் தருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகவே நாங்கள் எம்முடைய குடும்பங்களிலே ஒன்றித்திருக்க வேண்டும். நம்முடைய சமுதாயத்திலே நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். நாங்கள் பணிபுரிகின்ற இடங்களிலே, நாங்கள் வேலை செய்கின்ற இடங்களிலே நாங்கள் எல்லோரும் ஒரே மனப்பட்டவர்களாக வாழ இன்றைய நாளிலே வரம் வேண்டுவோம். மேலுமாக இன்றைய நாளிலே நம்முடைய உலக ஆசிரியர் தினத்தை கொண்டாடுகின்ற இன்றைய நாளிலே நம்முடைய பாடசாலைகளிலே கற்பிக்கின்ற எல்லா ஆசிரியர்களுக்காகவும் மன்றாடுவோம். அவர்களும் தங்களுடைய பணி வாழ்விலே ஒன்றித்திருக்கின்ற பொழுது, ஒற்றுமையாக இருக்கின்ற பொழுது, பாடசாலை சமூகத்தோடு தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளிலே அவர்கள் ஒன்றாக ஆசிரியர் குழாம் ஒன்றாக சேர்ந்து செயற்படுகின்ற பொழுதுதான் அந்த பாடசாலையினுடைய வளர்ச்சி, அதனுடைய பெறுபவர்கள் மிகவும் உச்சக்கட்டத்தை அடைவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த சிந்தனையோடு இன்றைய நாளிலே நம்முடைய பாடசாலைகளிலே கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்காக, அவர்கள் ஆசிரியர்களாகவே அப்படியே இருந்துவிட்டு செல்வார்கள். ஆனால் அவர்களிடம் கல்வி கற்கின்ற மாணவர்கள் பல பரிணாம வளர்ச்சிகளுக்கு உட்பட்டு அவர்கள் எங்கெங்கெல்லாம் சென்று வேறு பாதைகளிலே பயணிக்கின்றவர்களாக உயரிய நிலைமையை அடைவதற்காக உழைக்கின்ற ஒரே உள்ளம் நம்முடைய ஆசிரியர் உள்ளம். அவர்கள் ஆசிரியர்களாகத்தான் இருப்பார்கள். தங்களுடைய பென்ஷன் வரும் வரைக்கும் ஆசிரியர்களாகவே இருந்து விடுகிறார்கள். ஆனால் அவர்களிடம் கற்கின்ற மாணவர்கள் பல தொழில்களிலே பல இடங்களிலே இன்று சென்று மிகவும் ஒரு பெருமதியானவர்களாக தங்களுடைய வாழ்வை கொண்டு செல்லுகின்றார்கள். ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் அவர்களுக்காக நன்றி சொல்லுவோம். இவர்களுடைய பணி வாழ்வு சிறக்க ஆண்டவர் அவர்களை கரம் பிடித்து வழி நடத்த தொடரும் இந்த பலியிலே இறைவனை பார்த்து மன்றாடுவோம். ஆமேன். எழுந்து நின்று எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே இறைவனை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியினால் கன்னிமரியாம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்களின் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவரிடத்தில் எடுத்து சொல்லி மன்றாடுவோம்.
எமக்கு உமது ஆசியை இவ்வுலகில் வழங்க நீ தேர்ந்தெடுத்த திருச்சபைக்காகவும் திரு தந்தைக்காகவும் செபிக்கின்றோம். அவரோடு இணைந்து பணியாற்றும் திருப்பணியாளர்கள் பணி சிறக்கவும் அருள் தேண்டவென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று என அவனுக்கு தகுந்த துணையை படைத்த இறைவா, திருமணம் என்ற திருவருட்சாதனத்தால் இணைந்து வாழும் தம்பதியிடமிருந்து எழும் கருத்து வேறுபாடுகளை அகற்றி இன்பத்திலும் துன்பத்திலும் இணைந்து வாழ வேண்டுமென்று தாங்கள் அளித்த வாக்குறுதியின் மேன்மையை உணர்ந்து வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என உரைத்த இறைவா, மனவிலக்கு இறைவனின் திட்டத்திற்கு சட்டத்திற்கு முரணானது என்பதை உணர்ந்து கணவன் மனைவியர் திருமணத்தின் உயரிய பண்புகளை அணிந்து குடும்பத்தை சீரும் சிறப்பும் நிறைந்த பாதையில் நடத்தி பிள்ளை செல்வங்களை ஒளிவக் கண்டென வளர்ந்தெடுக்க அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வேர்வும் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசிர்வதித்தருளும். விசேட விதமாக இன்றைய நாளில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுபவர்களையும் வீடுகளில் இருந்து இத்திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் ஆசிர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் மௌனமாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவரிடத்தில் எடுத்து சொல்லி மன்றாடுவோம். கருணைக்கடலாகிய ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கேட்ட தேவைகளையும் சொல் வடிவம் பெறாத ஏனைய தேவைகளையும் நீர் ஒருவர் தாமே அறிவீர். அவை எல்லாவற்றையும் சேர்த்து எங்களுக்கு தந்திரளுமாறு எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருக்குமாரனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்திலே நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையில் இருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை, அனைத்துலை நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையில் இருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரங்களே, என்னுடையது உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு எளிதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம்.
உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையில் இருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் உட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எண்ணங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மால்கம், கார்டினல் ரஞ்சித், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று ஜாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை செபம். நற்கருணையில் உயிருடலாக வீட்டிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் இதயத்தில் எழுந்தருளி வாரும். ஆமீன். ஒரு நாளும் அழியாத உறவெண்ணிலே உருவாக்கும் அருளேசு வரவெண்ணிலே பிரிவில்லையே அன்பில் துயரில்லையே நெஞ்சில் இணையாளும் அவர் அன்பு இனினாலுமே. ஒரு நாளும் அழியாத உறவெண்ணிலே நட்பென்னும் வானங்கள் இருள் மூடும் போதிலே உறவென்னும் கீதங்கள் உருமாறும் போதிலே உன் அருளன்பு என்னை தாங்குமே. அன்பென்னும் தீபங்கள் அணைகின்ற நேரங்கள் ஒளியாக எழுந்து உயிரோடு கலந்து ஒரு நாளும் அழியார் உறவொன்று தான். ஒரு நாளும் அழியாத உறவெண்ணிலே நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருள் அடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வேவும் தொலைக்காட்சிக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவி செய்கின்றவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து மன்றாடுவோம். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசி பெற்றவள் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாடு என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாடு என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாடு என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை